Hi everyone, I hope you all are doing great. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், எப்படி வந்து செலிப்ரிட்டிஸ் பேஸ் மேக்கப் வந்து ஸ்கின் மாதிரியே இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சில டெக்னிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் இருக்குது. அதில் என் வேர்ஷன் ஆஃப் க்ளோயி செலிப்ரிட்டி லைக் பேஸ் மேக்கப் எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஸ் உங்களுக்கு வேணும்னா நார்மல் டெக்னிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். ரூல்ஸுன்றது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, பட் இது ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி பேஸ் வந்து பெட்டராக வரும். ஃபர்ஸ்ட் என்னென்னா மினிமல் லேயர்ஸ். ரொம்ப லேயர்ஸ் போட்டு அதை வந்து பேட்சியாக ஆக்கக்கூடாது. பிகாஸ் நேச்சுரலாக ஸ்கின் லைக்காக தெரியணும்னா ஃபஸ்ட் நம்ம மினிமலாக லேயர்ஸ் வைக்கணும். அண்ட் செகண்ட் வந்து பேஸ் வந்து ப்ராப்பராக நம்ம செக்யூர் பண்ணணும். யூஸ்வலாக பவுடர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வி ஷுட் நோ ஒரு டெக்னிக். அது வந்து நம்ம பேஸை வந்து ப்ராப்பராக செக்யூர்டாக ரொம்ப மூவ் ஆகாமல் சீக்கிரமாக ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு திங் நம்ம பண்ணியே ஆகணும். அண்ட் தேர்ட் வந்து சில இடத்துல ஷைன் இருக்கணும், சில இடத்துல ஷைன் இருக்கக்கூடாது. எங்கே தேவையோ அங்கே ஆட் பண்ணணும், எங்கே தேவையோ அங்கே ரிமூவ் பண்ணணும். அதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஃபோர்த் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஆயிலி, க்ரீஸி அண்ட் க்ளோயி இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹேர் தின் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக அழகாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி பேஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெஷ் ஃபேஸ். ஓகே, எப்போவுமே வந்து ஸ்கின் ப்ரெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதுக்கு வந்து இந்த ஐஸ்வர்யம் குட்னஸோட குக்கும்பர் அண்ட் ஆலோe லோஷன் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எப்படின்னா ஒரு க்ரீமாகவும் இருக்காது, ஒரு ஜெல்லாகவும் இருக்காது, சம்வேர் இன் பிட்வீன். என்னோடய ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ப்ராப்பர் ஹைட்ரேஷன் கொடுக்கலனாலும் உங்கள் ஸ்கின் வந்து உங்கள் பேஸ் மேக்கப் வந்து பேட்சியாக ஒரு மாதிரி பவுட்ரியாக வந்து தெரியும். ஸோ அதனால் தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நல்ல அமௌண்ட் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நான் சொன்ன மாதிரி எனக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும். அட் த சேம் டைம் இது ரொம்ப வந்து டூயி ஃபினிஷாக இருக்கும். அதாச்சும் ஒரு மாதிரி நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின்னு கொடுக்கும். எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். அண்ட் அடுத்து இது நம்ம ஒரு ரூலில் பார்த்தோம், எங்கெல்லாம் ஷைன் தேவையில்லையோ அங்கெல்லாம் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம இங்கேருந்தே ஆரம்பிச்சிடணும். இப்போ யூஸ்வலாக வந்து கண்ணு கீழே மூக்கு கிட்டலாம் வந்து ஷைன் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிலியாக தெரியும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸஸ் மாய்ஸ்சரைசர் வந்து பிளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஷைன் கம்மி பண்ணும். அண்ட் அடுத்து ப்ரைமர். நம்ம பேஸை வந்து ப்ராப்பராக செக்யூர்டாக வச்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு செட்டிங் மிஸ்ட் வந்து நம்ம வச்சு ப்ரைம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டிக்கி பேஸ் வந்து அது கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கி பேஸில் உங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் ப்ராப்பராக அட்டர் ஆகும். அண்ட் 3 என்னென்னா இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஸ்டெப்பு நான் சொல்லுவேன். என்னோடய ஸ்கின்னில் வந்து அண்டர் ஐஸில் வந்து ஃபைன் லைன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆஸ் ஐ ஏஜ் எனக்கு வந்து கொஞ்சம் போர்ட்ஸ் எல்லாமே வந்து வருது. ஏர்லியர் ஐ நெவர் யூஸ் டு யூஸ் ப்ரைமர். ஸோ அந்த மாதிரி இருக்க டெக்ஸ்சர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பிளர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இதை என்ன பண்ணுறேன்னா எனக்கு அகைன் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். இதுவுமே வந்து ப்ரைமர்னால் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மாதிரி போட்டு நம்ம தேய்க்கக்கூடாது. லைட்டாக எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கே மட்டும் போட்டுக்கணும். அண்ட் அடுத்து வந்து ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே நான் மெயினாக வந்து என்னோடய ஷேட் விட கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்க கன்சீலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல கவரேஜ் இருக்க ஒரு லைட் வெயிட் கன்சீலர். ஸோ இந்த பர்டிகுலர் கன்சீலர் டேக் கவர் கன்சீலர் வந்து கவரேஜ் நல்லா கொடுக்கும், பட் திக்காக இருக்காது. ஓகே, அந்த மாதிரி ஒரு கன்சீலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நான் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டேன்னா அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டு செட் பண்ணணும். அண்ட் அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு கன்சீலர் வச்சு இன்கேஸ் அந்த ஆரஞ்ச் தெரிஞ்சதுன்னா கன்சீல் பண்ணணும். அந்த மாதிரி பிரச்சனையே தேவை கிடையாது. மினிமல் லேயராக வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே கன்சீலர், அது எனக்கு அழகாக அந்த கிரேஷ்னஸும் கொடுக்காது, அட் த சேம் டைம் நல்ல கவரேஜும் கொடுக்கும், அட் த சேம் டைம் தின் லேயர், அதாவது லைட் வெயிட்டாகவும் இருக்கும். எனக்கு எல்லா பாக்ஸஸுமே வந்து செக் பண்ணுற மாதிரி ஒரு கன்சீலர் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு பிளெமிஷஸ் இருக்கோ, பிம்பிள், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, பிகாஸ் ஐ எம் நாட் ரிலையிங் ஆன் ஃபவுண்டேஷன் டு கிவ் மீ கவரேஜ். நான் வந்து இந்த கன்சீலரில் வச்சு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து கான்டோருக்கு வந்து போகிறோம். இது வந்து அகெயின் ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் டெக்னிக் வந்து அண்டர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் கான்டோரை வந்து போடுறது. ஓகே, அண்ட் இது வந்து வைடாக செலிப்ரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கான்டோர் எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எங்கே நான் யூஸ்வலாக வந்து ப்ரான்சிங் ஒரு கான்டோரிங் பண்ணுவேனோ அங்கே வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். லைக் என்னோடய 2
சீக் போன் ஏரியா அண்ட் ஆல்சோ என்னோடய மூக்கோட சைட்ஸில் இதில் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், பட் நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் நான் சொன்ன மாதிரி மினிமல் லேயர். ஓகே, ஹாஃப் பம்ப் எடுத்துக்கிறேன், அது கூட ஸ்ட்ரோப் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு ஸ்ட்ரோப் க்ரீம் ஆட் பண்ணுறேன்னா அது வந்து ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்காக நான் ஸ்ட்ரோப் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து டிண்ட் இருக்குன்னா நீங்கள் டிண்ட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஃபவுண்டேஷனோட அளவு பார்த்துக்கோங்க. அதிகமாக எடுத்து மூஞ்சில் கேக் பண்ணாதீங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் மினிமலாக நம்ம வந்து வச்சுக்கணும், லைட் வெயிட்டாக வந்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால் கம்மி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஈக்குவல் பார்ட் ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்துக்கோங்க, அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கின் டோனை ஈவன் பண்ணும். ஓகே, இதுலேருந்து நம்ம பெருசாக கவரேஜ் எதிர்பார்க்கல, ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஈவன் பண்ணுற அளவு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம கவரேஜ் வந்து ஏற்கனவே கன்சீலர் வச்சு நம்ம வந்து கொடுத்துட்டோம். இதை என்ன பண்ணுறேன்னா ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு அகைன் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் நீங்கள் இப்போ பார்க்கலாம் எப்படி அந்த கான்டோர் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து தெரியுது அப்படின்றது. அண்ட் அடுத்து வந்து நம்ம வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து போயிடலாம். ப்ளஷ்ஷுக்கு நான் இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ப்ளஷ்ஷை எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், அகைன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விட்டுடலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஷ்ஷை எடுத்து நல்லா வந்து என்னோடய ஃபிங்கர்ஸில் வார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக ஆகிடும், நம்மளுக்கு ஈஸியாக வந்து பிளெண்டபுளாக இருக்கும், கொஞ்சம் பேச்சினஸ் அதெல்லாம் எதுவும் வராது. பவுட்ரு போட்டுட்டு நீங்கள் க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணாதீங்க, க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு தான் பவுட்ரு போடணும். ஓகே, ஸோ அதனால் வந்து எனக்கு கன்னத்தில் அண்ட் மூக்கில், எனக்கு மூக்கில் போட்டால் தான் ப்ளஷ் வந்து ஒரு ரவுண்டட் லுக்காக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அது முடிஞ்சோடனே பவுடர். இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் செக்யூரிட்டி பேஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ அண்டர் ஐலாம் எப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக க்ரீஸ் ஆகும், அண்டர் ஐ அண்ட் நீங்கள் ஸ்மைல் லைன் இருக்கும் இல்லையா அந்த ஏரியாலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிறேன், இதில் பவுடர் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பவுடர் வந்து எக்ஸஸாக எடுத்து நூக்கில் எல்லாமே வந்து பவுடர் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு க்ரீஸ் ஆகிற இடம்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியோடு வந்து செட் ஆகிடும். அண்ட் அடுத்து ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ். இன்கேஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பட் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னில் இருக்கீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஃபெதரியாக இருக்க ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டு லைட்டாக பவுடர் எடுத்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணுன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து லைக் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதை வந்து மூவ் பண்ணாமல் பட்ச் பண்ணாமல் பார்த்துக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது லைட்டாக க்ளோயினஸுமே வந்து போகக்கூடாது, அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் லைட் பவுடர் எடுத்து ஒரு ஃபெதரி ப்ரெஷ் எடுத்து லைட்டாக அப்படியே டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா வி டோல்டு ப்ராப்பர் செக்யூரிட்டி, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இன்னொரு லேயர் செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா எங்கே ஷைன் வேணாமோ அங்கே வந்து நம்ம எடுத்துடணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மார்ஸோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல மேட்டிஃபைங்கான பவுடர். எனக்கு வந்து மூக்கோட சைடில் அண்ட் கண்ணு கீழே வந்து ஷைன் இருந்தால் எனக்கு பிடிக்காது. இன்கேஸ் அங்கே இருந்துச்சுன்னா ரொம்ப நம்ம தூங்கி எழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷைனை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஷைன் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ நம்ம ஃபேஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம், இது வந்து லைட் வெயிட் ஸ்கின் லைக் க்ளோயி பட் நாட் ஆயிலி பேஸ் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு செலிப்ரிட்டி லைக் உங்களுக்கு பேஸ் வேணும்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் திஸ் யூஸ்ஃபுல். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.